ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் பிட்காயின்? பிட்காயின்னா என்ன? பிட்காயின் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதோட ஒயிட் பேப்பர் வந்து இதில் ஒரு இமெயிலில் ரிலீஸ் ஆச்சு. பேசிக்காக சைஃபர் ஃபங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சைஃபர் ஃபங்க்ஸ் வந்து அந்த ஏர்லி டேஸ் 2009 ரிலீஸ் ஆச்சு பிட்காயின். அந்த ஏர்லி டேஸில் வந்து சைஃபர் ஃபங்க்ஸில் வந்து ஒரு இமெயில் லிஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இமெயில் லிஸ்ட்டில் வந்து ரிலீஸ் ஆன ஒயிட் பேப்பர் தான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் கேஷ் பேமெண்ட் சிஸ்டமாக இன்னைக்கு வேர்ல்டு வைட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதோட அந்த ஒயிட் பேப்பரோட ஃபர்ஸ்ட் பேரா நான் படிக்கிறேன். A purely peer-to-peer version of electronic cash would allow online payments to send directly from one party to another without going through financial institution. Meaning, ஒரு எலக்ட்ரானிக் கரன்சி ஒரு தேர்ட் பார்ட்டி இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லாமல் டைரெக்டாக பியர் டு பியர்னா பர்சன் டு பர்சன் வந்து நீங்கள் அந்த வேல்யூவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு பிட்காயின் ஒயிட் பேப்பர் தமிழ் டிரான்ஸ்லேட்டட் இன் தமிழ் அண்ட் இன் இங்கிலீஷ் நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் தரேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் அதை படிக்கலாம். ஆக்சுவலாக அது C+ கோடில் வந்து எழுதப்பட்டிருக்கு பிட்காயின் ஒயிட் பேப்பர்ன்றது. So digital signature provide part of the solution, but the main benefits are lost if a trusted third party is still required to prevent double spending. We propose a solution to double spending problem using peer-to-peer network. The network timestamps transaction by hashing them into ongoing chain hash-based proof of work, forming a record that cannot be changed without redoing the proof of work. So இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, he is solving the double spending problem. Say for instance, person A sends money for person B. Person A sends money for person B. First he'll send to the bank transaction 1 and the person B will receive the transaction. It's like first transaction to the bank and from the bank to the second person. ஸோ பேசிக்காக மணின்றது வந்து டபுள் ஸ்பெண்ட் ஆகுது. இங்கே 1, அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து அப்புறம் 2. ஸோ இந்த டபுள் ஸ்பெண்டிங் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி he created a digital payment system, electronic cash payment system, which can be sent directly with one another using internet. ஸோ each bitcoin, ஸோ எப்படி பிட்காயினோட வேல்யூ எப்படி செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் சிம்பிள், வெரி சிம்பிள். இட்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போது ஒரு பொருளோட வேல்யூ வந்து நீங்கள் எப்படி செட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த பென்னோட வேல்யூ வந்து எப்படி செட் பண்ணுவீங்க இந்த ஃபியாட் வேர்ல்டு அப்படி கேட்டிங்கன்னா, இட்ஸ் சிம்பிள். இட்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இதோட டிமாண்ட் ஏறும்போது இதோட வேல்யூ ஏறும், சப்ளை ஏறும்போது இதோட வேல்யூ கம்மியாகும். ஸோ சேம் திங் கோஸ் ஃபார் எவ்ரி அசெட் இன் த வேர்ல்டு. எவ்ரி அசெட் இன் த வேர்ல்டுனா வேர்ல்டில் இருக்கிற எல்லா பொருளும் டிமாண்ட் அண்ட் சப்ளையில் தான் அதோட வேல்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ பேசிக்கலி இப்போ மணியை எப்படி நீங்கள் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிமாண்ட் சப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே கிடையாது. ஏன் அப்படின்னா, த பேப்பர் கரன்சி சிஸ்டம் இஸ் broken. பேசிக்கலி எது லிமிட்டடாக இருக்கோ அது மட்டும்தான் வேல்யூ இருக்கும். இப்போ அன்லிமிட்டடாக இருக்கிறதுக்கு வந்து வேல்யூவே இருக்காது. ஸோ சிம்பிள் ஆஸ் தட். இப்போ அன்லிமிட்டட் மணி பிரிண்டிங் வந்து க்ரியேட் ஆகிறதால, மணி பிரிண்ட் பண்ணி உள்ள மார்க்கெட்டில் ஃப்ளட் பண்ணுறதால
அதோட வேல்யூ வந்து டே பை டே இட்ஸ் கோயிங் டவுன். ஸோ பேசிக்லி உங்களோட பர்ச்சேசிங் பவர் வந்து டே பை டே அது கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் வந்து கேட்கலாம், கவர்மெண்ட்டும் வந்து டிஜிட்டல் காயின் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இப்போது பிட்காயினுக்காக என்ன யூஸ், என்ன இது அப்படின்னு கேட்கலாம். ஸோ பேசிக்லி பிட்காயின் இஸ் நாட் கண்ட்ரோல்டு பை சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் நாட் கண்ட்ரோல்டு பை இட். பிட்காயின் இஸ் டீசென்ட்ரலைஸ்ட் மீனிங் யாரோட கண்ட்ரோல்லையும் கிடையாது. இட் இஸ் த ஒன்லி ஃபேர் மணி இன் த வேர்ல்டு. ஃபேர் மணி இந்த வேர்ல்டுனால் எப்படி நான் சொல்கிறேன், ஸோ நீங்கள் உங்களால் வந்து அன்லிமிட்டட் சப்ளை. இப்போது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இஸ் நத்திங் பட் எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் தியர் ஓன் கரன்சி. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பெண்ணோட வேல்யூ வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையில் வந்து இதோட வேல்யூ ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் மணியோட வேல்யூ எப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அன் ஆர்பிட்ரேஜ் வேல்யூ செட் பை த கவர்மெண்ட். ஸோ இப்போது மணின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 4-5 இது இருக்குது, 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் மணி ஷுட் ஹேவ். ஹியூமனிட்டி என்ன யூஸ் பண்ணாங்கன்னா சீஷெல்ஸ்ன்றது வந்து நம்ம சீ ஷோர்லலாம் வந்து நிறைய கிடைக்குது. ஆனால் அந்த டைமில் அதை மணியாக யூஸ் பண்ணாங்க சிவிலைசேஷன். ஸோ அதுக்கப்புறம் சிவிலைசேஷன் வந்து அட்வான்ஸ்ட் ஆகும்போது அவங்க என்ன யூஸ் பண்ணாங்க, கிளாஸ் பீட்ஸ். ஸோ அந்த செயினில் வந்து இது பீட்ஸை போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க மணியாக யூஸ் பண்ணாங்க. பேசிக்காக மணின்றது இட்ஸ் அ ப்ரைவேட் பீப்புள்ஸ் சாய்ஸ். ஸோ பீப்புள் வந்து என்ன வேணால் மணியை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு சில பேர் இது அதான் ஹாலிடேஸில் சொல்ல போனால் கோல்டு யூஸ் பண்ணாங்க, சீஷெல்ஸ், இந்த மாதிரி ராய் ஸ்டோன்ஸ்ன்றது ஸ்டோன் மாதிரி இருக்கும். இட்ஸ் எ ஸ்டோன். ஸோ அந்த ஸ்டோன் வந்து ஸ்கல்ப் பண்ணி இருக்கும். அந்த ஸ்டோன் யார் வச்சுருக்காங்களோ, ஸோ பேசிக்லி தே ஆர் ரிச் பீப்புள். ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்போது மணி வந்து எவால்வ் ஆக இப்போது 1971 வரும்போது நம்ம கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்போது நம்ம சிவிலைசேஷன் பீப்புள் எல்லாருமே வந்து நல்ல இது இருந்துச்சு, நல்ல எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு எல்லாமே இருந்துச்சு, லேண்ட் இருந்துச்சு, இன்றைக்கி கூட இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே இருக்குது. ஏன்னா வந்து ஒரே 2 விஷயந்தான் வந்து லிமிட்டட் இன் திஸ் வேர்ல்டு. 2 விஷயம், மீதி எதுவுமே லிமிட்டட் கிடையாது, மீதி எல்லாமே அன்லிமிட்டடாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்குற ப்ரைஸஸ், இந்த ஃபியூவல் ப்ரைஸஸ், பெட்ரோல் ப்ரைஸஸ், ஃபியூவல், இந்த வீடோட ப்ரைஸு, இந்த இது ஃபுட்டோட ப்ரைஸு, இதெல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலி பம்ப்டு ப்ரைஸஸ். இது எப்படி ஆர்டிஃபிஷியலி பம்ப்டு ப்ரைஸஸ்ன்னு நான் சொல்கிறேன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இப்போ பார்த்திங்கன்னா அதான். ஸோ எவல்யூஷன் ஆஃப் மணியில் வந்து பிட்காயின் தான் இந்த எராவோட இட் இஸ் த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மணி. பேசிக்லி ஹியூமனிட்டி இந்த மாதிரி ஒரு மணி பார்த்ததே கிடையாது. பிட்காயின் இஸ் மணி. நம்ம யூஸ் பண்ணுறது கரன்சி. வாட் எவர் வி ஆர் யூஸிங் ரைட் நவ் இஸ் கரன்சி. எவ்ரி கரன்சியோட வேல்யூ வந்து ஏன் வந்து அதோட பர்ச்சேசிங் பவர் கம்மியாகிட்டே இருக்குது டே பை டே, ஏன் அது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது? பிகாஸ் இட் இஸ் அன்லிமிட்டெட். ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், எது லிமிட்டடாக இருக்கோ அதோட வேல்யூ மட்டும்தான் இருக்கும், எது அன்லிமிட்டடாக இருக்கோ அதோட வேல்யூ இருக்கவே இருக்காது. ஸோ பிட்காயினில் வந்து தேர் இஸ் அ லிமிட்டட் நம்பர் ஆஃப் பிட்காயின், தட் இஸ் 21 மில்லியன் பிட்காயின். 21 மில்லியன் பிட்காயினுக்கு மேலே பிரிண்ட்டும் பண்ண முடியாது, மின்ட்டும் பண்ண முடியாது. இப்போ எப்படி அன்லிமிட்டடாக இது பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட பர்ச்சேசிங் பவர் வந்து எல்லாரோட பர்ச்சேசிங் பவர் வந்து டே பை டே கம்மியாகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதே பிட்காயின் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா டே பை டே நம்மளோட பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Bitcoin is not controlled by a single government or banks or institutions. அதோட டோட்டல் சப்ளை வந்து 21 மில்லியன் நான் சொன்ன மாதிரி தான்.
இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். அது வந்து எப்பயுமே அதோட ரூல்ஸ் வந்து அதோட பிட்காயின் ஒயிட் பேப்பரில் இருக்கிறது தான் அந்த ரூல்ஸ். ஸோ ப்ளஸ் நீங்கள் வந்து பிட்காயின் வந்து எப்படி எல்லாரும் சொல்லுவாங்க, பிட்காயினோட ப்ரைஸ் வந்து அவ்வளோ இருக்குது, எங்களால் வாங்க முடியாது, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, நாங்கள் வந்து ரொம்ப எங்களால் இது பண்ண முடியாது. நீங்கள் அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. ஸோ நீங்கள் எப்படி யோசிக்கணும்னா, சிம்பிள், உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை வந்து பிட்காயினில் சேவ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கள் பிட்காயினை. நீங்கள் வந்து வாங்கணுன்னே பார்க்காதீங்க. உங்களால் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமோ நீங்கள் உங்களோட சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் உங்களோட பிட்காயினை ஏர்ன் பண்ணுங்கள். ஏர்ன் யுவர் பிட்காயின். நீங்கள் வந்து வெறும் பை பண்ணுறதை மட்டும் யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் பிட்காயின் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் பிட்வீன் பிட்காயின் வந்து டைரெக்டாக இண்டிவிஜுவல் பர்சன் டு பர்சன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ பிட்காயின் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து யூ ஹாவ் டு பை ஃப்ரம் சம்மன் ஹூ ஹேஸ் இட், ஆர் யூ ஹாவ் டு ஏர்ன் யுவர் பிட்காயின். ஸோ மைனிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. மைனிங் வந்து யார் வேணாலும் மைனிங் பண்ணலாம். ஸோ அவங்க மைனிங் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். பேசிக்லி இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் ப்ரோட்டோகால். ஸோ பிட்காயின் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் மற்ற நெட்ஒர்க்ஸ்லாம் எங்கே ஜாயின் பண்ணனாலும் யூ ஹாவ் டு ஹாவ் 1000 ஃபார்மாலிட்டிஸ். நீங்கள் வந்து ஒரு சில இதெல்லாம் தேவை உங்களுக்குன்ட்டு வந்து ஒரு சில செட் ஆஃப் அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் தேவை. ஸோ பிட்காயினுக்கு அப்படி கிடையாது. இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் கோட். அந்த ஒயிட் பேப்பர், பிட்காயின் ஒயிட் பேப்பர் எழுதுனது இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் கோட், மீனிங் த சேம் ரூல்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ரூல்ஸ் வித்தவுட் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல்ஸ் வித்தவுட் ரூலர்ஸ்னால் ஆல்ரெடி ரூல்ஸ் எழுதியாச்சு, அந்த ரூல்ஸை தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும். அது வந்து கன்சென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்சென்சஸ்னால் எல்லாருமே ஒரு இதுக்கு வந்து அக்ரி பண்ணிப்பாங்க, அதுதான் கன்சென்சஸ். அந்த கன்சென்சஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து மைனிங்ன்ற ஒரு விஷயம் பண்ணவே முடியும். ஸோ மைனிங்க்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ASICs அப்படின்னு சொல்கிற அப்ளிகேஷன்ஸ் ஸ்பெசிஃபிக் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், அந்த ஹார்ட்வேர்ஸ் தேவை. பிட்காயின் மைனிங்க்கு உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி நியூ ஜென் ஸ்பெஷலைஸ்ட் ஹார்ட்வேர்ஸ். ஸோ அந்த ஹார்ட்வேர்ஸ் இருந்தால் ஏன் வந்து உங்களுக்கு அவ்வளோ கம்ப்யூட்டேஷன்ஸ், அவ்வளோ எக்ஸ்பென்சிவான இது தேவைப்படுது அப்படின்னா, சின்ஸ் பிட்காயின் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் அசெட், இட் ஹேஸ் அன் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன். ஸோ எல்லாருமே வந்து தே வாண்ட் டு பி அஹெட் இன் த கேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரீஸ் வந்து மைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேசிக்காக எல் சால்வடார்ன்றவங்க வந்து அவங்களோட கண்ட்ரியில் வந்து வால்கனோ மைனிங் பண்ணி அவங்களோட ட்ரெஷரிக்காக சேர்த்துட்ருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து ஈவன் கவர்மெண்ட்ஸ் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் யூட்டிலைஸ் இட் அண்ட் மேக் திஸ் வேர்ல்ட் அ பெட்டர் பிளேஸ். ஸோ மைனிங்க்கு வந்து இது ஹார்ட்வேர்ஸ் தேவை. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து வாலெட் தேவை உங்களுக்கு. அப்புறம் ஹாட் ஸ்டோரேஜ் வாலெட் இருக்குது. ஸோ கோல்ட் ஸ்டோரேஜ் வாலெட் வந்து நீங்கள் பேசிக்காக உங்களோட பிட்காயினை வந்து ஆஃப்லைனில் எடுத்து வச்சுக்க முடியும். ஆஃப்லைனில் எப்படி எடுத்து வச்சுக்க முடியும்னா, ஒரு தேர் இஸ் அ லெஜர் கால்ட் நானோ லெஜர். ஸோ அந்த நானோ லெஜரில் வந்து உங்களோட எவ்வளோ வேல்யூ இருக்கோ பிட்காயின், அதை வந்து உங்களால் ஆஃப்லைனில் எடுத்து வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு பிட்காயின் மைன் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர்ஸ் தேவை. அதுக்கப்புறம் ஒரு வாலெட் தேவை. வாலெட் வந்து நீங்கள் ஆன்லைன் வாலெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் வாலெட் கொஞ்சம் சேஃப் இல்லை. ஏன் அப்படின்னா, இட் வில் பி கனெக்டட் டு தி இன்டர்நெட். ஸோ இட் இஸ் வல்னரபிள் டு அட்டாக்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆஃப்லைன் வாலெட் ப்ரெஃபர் பண்ணணுன்ட்டு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஆன்லைன் வாலெட் வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ ஆஃப்லைன் வாலெட் தான் இது பண்ணணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ மைனிங் சாஃப்ட்வேர் வந்து உங்களோட இதில் கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். மைனிங்காக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து அந்த உங்களோட கம்ப்யூட்டரோட கம்ப்யூட்டேஷன் பவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மைனிங் பூலில் ஜாயின் பண்ணலாமா, அப்படி இல்லை நீங்கள் வந்து
இது என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் வச்சு ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட ப்ராசஸிங் பவருக்கு ஏற்ற ரிவார்ட்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணுவீங்க, நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கேல்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நைஸ் ஹேஷ் கேல்குலேட்டர் நிறைய கேல்குலேட்டர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களோட மைனிங் செட்டப் வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். இன்றைக்கி டேட்டில் ஒரு இண்டிவிஜுவலால் மைனிங் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து இட் இஸ் லிட்டில் பிட் ஒரு இண்டிவிஜுவலால் உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறது இட் இஸ் ஹார்ட். ஆனால் ஏர்லி டேஸ், ஸோ 2009, 2010, 11 till 13, 14 அந்த டைம்லலாம் வந்து இதுக்கு என்ன சொல்கிறது இவ்வளோ காம்படிஷன் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆர் கம்பீட்டிங், நேஷன் ஸ்டேட்ஸ் ஆர் கம்பீட்டிங்னா நேஷன் ஸ்டேட்ஸ் எல் சால்வடார் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து தே ஆர் மைனிங் பிட்காயின். ஸோ ஒரு கேம் தியரி அப்படின்னு ஒரு விஷயம் ப்ளே ஆகிட்டு இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.